என்வரான்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு கொஸ்டினாக இருக்குது எக்கோசிஸ்டம்னா என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு எக்கோசிஸ்டம்னா நார்மலாக என்னன்னா த குரூப் ஆஃப் ஆர்கானிசம் இன்ட்ராக்ட் அமௌங் தி தெம் செல்ஃப் வித் என்வரான்மெண்ட் அப்படிங்கிறாங்க. எப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் ஆர்கானிசம் எப்படின்னா ஒரு லிவிங் ஆர்கானிசம் வந்து அது குரூப்பாக வந்து எப்படின்னா அதை குரூப்பாகவும் இருந்து அது வந்து எவால்வ் ஆகும். அப்படி இல்லைன்னா என்வரான்மெண்ட்டோட சேர்ந்து எவால்வ் ஆகுது. அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எக்கோசிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு எக்கோசிஸ்டம் வந்து என்னன்னா 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அது என்னன்னா பயோட்டிக் அடுத்து பயோட்டிக் அப்படின்னு வந்து 2 டைப்ஸாக வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அடுத்தது ஏபயோட்டிக்னா என்னன்னு பார்ப்போம். ஏபயோட்டிக்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் லிவிங் காம்பனன்ட்ஸ் இருக்குல்ல, நான் லிவிங் காம்பனன்ட்ஸ் வந்து என்ன கலெக்டிங் குரூப் ஆஃப் வந்து ஒரு கம்யூனிட்டி வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதுதான் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஏபயோட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன இருக்குன்னா சாலிட், வாட்டர், ஏர் இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸாம்பிளாக வந்து சொல்லலாம் ஏபயோட்டிக். தென் வந்து ஏபயோட்டிக்ல வந்து சப்டாபிக்காக என்ன இருக்குன்னா இது ஃபிசிக்கல் காம்பனண்ட்டும் கெமிக்கல் காம்பனண்ட்டும் இருக்குது. அந்த ஃபிசிக்கல் காம்பனண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இப்போ வந்து ஏபயோட்டிக்னு என்ன சொல்லியிருப்பேன்னா உங்களுக்கு வந்து நான் லிவிங் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லி நான் லிவிங் காம்பனண்ட் அப்படி தான் சொல்லியிருப்பேன். அந்த நான் லிவிங்கில் வந்து என்னன்னா சாலிட் வாட்டர்லாம் நான் லிவிங், ஆனால் அது வந்து என்னன்னா ஃபிசிக்கலாக ஒரு ஸ்டேட்டில் இருக்கும், ஒரு காம்பனண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா அதை வந்து அதெல்லாம் வந்து ஃபிசிக்கல் காம்பனண்ட் வந்து சேரும். இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா ஏர், வாட்டர், சாயில் அதெல்லாம் வந்து சேரும். அடுத்து வந்து கெமிக்கலாக வந்து என்னென்ன காம்பவுண்ட் வந்து சேருதுன்னு பார்ப்போம். கெமிக்கலில் ஏபயோட்டிக்கில் கெமிக்கலில் வந்து என்னென்ன காம்பவுண்ட்ஸ் இருக்குன்னா அதுவும் அது மாதிரி இருக்குது தான். ஆனால் அதில் வந்து 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அதில் என்னென்ன இருக்குன்னா ஆர்கானிக் காம்பவுண்ட் அடுத்து இன்ஆர்கானிக் காம்பவுண்ட் வந்து 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணிருக்காங்க. அடுத்து ஆர்கானிக்கில் வந்து என்னென்னா ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட், நியூட்ரியன்ஸு அடுத்து விட்டமின்ஸ் இது மாதிரி எக்ஸட்ரா இதெல்லாம் வரும்னா ஆர்கானிக் காம்பவுண்டில் வரும். அதுவே இன்ஆர்கானிக்கில் பொறுத்த வரைக்கும் என்னென்னா பொட்டாசியம், நைட்ரேட்டு அடுத்த மாதிரி ஹைட்ரஜன், அது ஆக்சிஜன் அது மாதிரி எல்லாமே எதில் வருதுன்னா இன்ஆர்கானிக் காம்பவுண்டில் வருது. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணால் அந்த டைப்ஸில் வந்து ஏபயோட்டிக் ஃபுல்லாக பார்த்தாச்சு. அடுத்து வந்து பயோட்டிக் என்னன்னு பார்ப்போம். பயோட்டிக் கீழே இருக்குது. பயோட்டிக் காம்பவுண்ட் பொறுத்தவரை எப்படின்னா பயோட்டிக் வந்து ஒரு லிவிங் ஆர்கானிசம். மேலே என்ன பார்த்தோன்னா ஒரு நான் லிவிங் ஆர்கானிசம் குரூப்பாக ஒரு கம்யூனிட்டி வந்து ஃபார்ம் பண்ணும். அதுதான் வந்து என்ன எக்கோசிஸ்டம். எக்கோசிஸ்டத்தில் வந்து ஒரு கம்யூனிட்டி வந்து ஃபார்ம் ஆகும். அதுதான் வந்து என்ன ஏபயோட்டிக் காம்பனண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே பாயிண்ட் தான் அங்கே வந்து என்ன பண்ணணும் நான் லிவிங் ஆர்கானிசம் அப்படி போடணும், இங்கே வந்து பயோட்டிக் ஆர்கானிசம் அப்படின்னு போடணும். அவ்வளோதான் ஒரு சேஞ்சஸ். ஆனால் இதில் வந்து என்னென்னா கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க எப்படின்னா ஒரு 3 டைப்ஸாக வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ப்ரொடியூசரு, அடுத்து வந்து என்னென்னா கன்சியூமரு, அடுத்து வந்து என்ன டீகம்போசர் எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர்னா நார்மலாக என்ன சொல்லியிருந்தேன் இந்த இதை நீங்கள் கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நார்மலாக ப்ரொடியூசர்னா என்னென்ன கான்செப்ட் சொல்கிறேன். ப்ரொடியூசர்னு பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு என்ன நார்மலாக என்ன கான்செப்ட்னா இப்போ வந்து ஒரு ஃபுட்டை வந்து நான் தானாக ஓனாகவே கிரியேட் பண்ண தெரிஞ்சுன்னா அது வந்து ப்ரொடியூசருங்குவாங்க. நம்ம இப்போ எப்படின்னா ஒரு ஃபுட்டை வந்து நம்மளால் ஓனாக ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஆனால் பிளான்ட்ஸு, ட்ரீலாம் வந்து என்ன பண்ணணும்னா அதோட உணவை வந்து அதாவே வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கும். ஸோ அதோட நான் வந்து என்ன ப்ரொடியூசர்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பிளான்ட் வந்து எப்படி வந்து அந்த ஃபுட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ்னா என்னன்னா ஒளிச்சேர்க்கை அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த ஒளிச்சேர்க்கைக்கு எப்படி வந்து ஃபார்முலான்னா C6CO2+12H2O. அடுத்து லைட் படுது, சன்லைட் படுறப்ப என்னன்னா C6H12O6+O6O2+6H2O2 இதெல்லாம் வந்து இது ஃபோட்டோசிந்தசிஸ்க்கான ஒரு இது அது என்ன ப்ராசஸ் நடக்குதோ அதுக்கான ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. தென் வந்து கன்சியூமர்னா எப்படின்னா இப்போ ட்ரீ இருக்குது, ப்ரொடியூசரை சார்ந்து இருக்கிறது வந்து கன்சியூமர். ஓகேவா? இப்போ எப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு செடி இருக்குன்னா செடி இருக்குது, அடுத்து வந்து ஒரு கோட் இருக்குது, அடுத்து நம்ம இருக்கோம். இப்போ எப்படின்னா செடி வந்து ப்ரொடியூசரு, கோட் வந்து கன்சியூமரு, அடுத்தது ஹெரிட்டேஜ், அடுத்தது அதை சார்ந்து நம்ம இருக்கோம். அப்படியே சார்ந்து சைக்கிள் மாதிரி சேஞ்சாக இருக்குல்ல, அது வந்து கன்சியூமரில் வரும். கன்சியூமரில் பொறுத்த வரைக்கும் என்னன்னா பிரைமரி கன்சியூமர், செகண்டரி கன்சியூமர், அடுத்து டெரிட்டரி கன்சியூமர்னு 3 டைப்ஸ் கிளாஸிஃபை பண்ணிருக்காங்க. பிரைமரியில் வந்து என்ன ரேட் வருது, அடுத்து வந்து என்ன இதில் வந்து செகண்டரி வந்து கேட் வருது, அடுத்து வந்து டைகர் வருது. ஓகேவா? இதில் வந்து கன்சியூமரில் வந்து சேருது. அடுத்து டீகம்போசர்னா இப்போ வந்து டெட்டட் அனிமல்ஸ்லாம் இருக்குல்ல, அதுல வந்து என்ன பாக்டீரியா, ஃபங்கஸ் அது மாதிரிலாம் போகும். அதெல்லாம் வந்து எதுனா டீகம்போசரில் வந்து சேர்றது தான் இந்த டீகம்போசரில் உள்ளதான் பாக்டீரியா, ஃபங்கைலாம். ஓகேவா? தென் வந்து ஃபங்க்ஷனாலிட்டி. இதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்னன்னு பார்ப்போம். இப்போ எப்படின்னா இப்போ வந்து எக்கோசிஸ்டமோட ஃபங்க்ஷன் எப்படின்னா ஒரு சைக்கிளிக்காக நடக்கிறது. இப்போ எப்படின்னா ஒரு செடி, அப்புறம் என்னென்னா அதுக்கு அடுத்தது வந்து என்ன வரணும் கோட்டுக்கு அடுத்தது நம்ம, அந்த மாதிரி ஒரு சைக்கிளாக ஃபார்ம் ஆகிறது தான் அதோட ஃபங்க்ஷன், எக்கோசிஸ்டத்தோட ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த எக்கோசிஸ்டத்தோட ஃபங்க்ஷன் வந்து என்னன்னா 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. 2 டைப்ஸாக என்ன இருக்குன்னா பிரைமரி ஃபங்க்ஷனு, அடுத்து செகண்டரி ஃபங்க்ஷன், டெரிட்டரி ஃபங்க்ஷன். ஓகேவா? 3 வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அந்த பிரைமரி ஃபங்க்ஷன் என்னன்னா ஸ்டார்ச் அந்த மாதிரி. பிரைமரினா என்ன இருக்கும், அந்த ட்ரீஸு, பிளான்ட்ஸு, அதுதான் வந்து என்னன்னா இது ஸ்டார்ச் அதெல்லாம் செய்கிறது வந்து பிரைமரி ஃபங்க்ஷன். செகண்டரி வந்து என்னன்னா டிஸ்ட்ரிபியூஷன் எனர்ஜி. அந்த எனர்ஜி வந்து எடுத்துக்கிறது வந்து செகண்டரியில் வரும். தேர்டாக வந்து அந்த நியூட்ரிஷன் சைக்கிள் வந்து நம்மளுக்கு நடக்குது. இதுதான் இந்த எக்கோசிஸ்டத்தோட ஆன்சர். ஓகேவா?